ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க. நீங்கள் வந்து நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோன்னு நினைக்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா வந்து மைன்கிராஃப்டோட ஜாவா அடிஷன் தான் விளாட போகிறோம். சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பான இடத்துல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜில் போய் லூட் அடிப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் மாட்டது பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிளில் போய் எடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம் கைஸ், மறக்காமல் பாருங்கள். சரி, இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு வுட் கட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் அதிகமாக வந்து நிறையா பொருள் செய்ய வேண்டியது இருக்குது. மைண்ட் ஸ்டாஃப் ஆரம்பித்தோன்னே இந்த பொருட்கள் தான் முக்கியமாக செய்யணும். அந்த பொருட்கள்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சரி, வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த பொருள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வுட்டு, அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து பிக்காக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள், பிக்காக்ஸ் அண்டு ஒரு ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் கைஸ். இன்னும் வந்து நம்ம வந்து இதில் மாறிக்கலாம், ஸ்டோன் ஐட்டம்ஸில் மாறிக்கலாம். அப்புறமா இப்போ வந்து நைட் ஆக போகுது, இப்போ நம்ம தூங்கலாம். இங்கே பெட் இருக்கா? பெட் இல்லை கைஸ். எங்கே தான் பெட் இருக்குன்னே தெரியலையே. நான் வந்து பெட்டு தேடியே ரொம்ப நேரம் அலைஞ்சிருந்தேன் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெட் இருந்துச்சு. வந்து நம்ம வந்து படுத்து தூங்கிடலாம். காலையில் விடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு நான் வந்து சீக்கிரமாக வந்து லூட் அடிக்க ஆரம்பிக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வந்து நம்ம வீடியோவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லூட் இருந்துச்சு. சரி கைஸ், நம்ம வந்து இங்கே மைண்ட் பண்ணிட்டு இந்த செஸ்ட்டையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லோரும் வந்து சீக்கிரமாக வீடியோ வந்து லைக் போட்டு நமக்கு வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து 1K வந்து ரீச் பண்ண முடியும். அடுத்து வந்து என்ன கேம் போடலான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் வந்து அடுத்த கேம் போட போகிறேன். இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 லைக்காவது வந்து ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த வீடியோ உடச்சி உள்ளே இருக்கிற இதை எடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து முன்னாடி வந்து வாசப்படியை வைக்கல அவனுங்க, அதனால தான் கைஸ். ஜஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்குது, எம்ப்ராய்டு ஹெல்மெட் தான் இருக்குது. சரி, வந்து எடுத்துப்போம். லெதர் ஹெல்மெட்டை போட்டுக்கலாம் கைஸ். லெதர் ஹெல்மெட் ரொம்ப நேரம் தாங்காது கைஸ். வந்து நம்ம வந்து இந்த வீட்டை வந்து சரி பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம தான் உடைச்சோம் அந்த வில்லேஜர் வந்து இந்த வீட்டில் தான் தங்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து போகலாம். இதை வந்து நமக்கு தேவைப்படும் கைஸ். ஸ்டோன் கட்டுற இது உங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம். என்ன தலையாடுற. இப்போ வந்து நமக்குன்னு ஒரு இடம் தேர்ந்தெடுக்க போகிறோம் கைஸ். அது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. அது மாதிரி ஏதாவது வீடை வந்து விட்டோமான்னு பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போய் லூட் அடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். நம்ம கிராஃப்டிங் டேபிளாக இது. ஆமாம் கைஸ், இங்கே கொஞ்சம் ஏபிள் இருக்குது. இந்த ஏபிள் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த லூட்லாம் இருந்துச்சு. அதோட ஃபுட்டு வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது கைஸ். ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன எடுக்கலாம், பெட் எடுத்துக்கலாம். பெட்டு தேவைப்படும். இப்போ வந்து இந்த ஜஸ்ட்டு எடுத்துக்கலாம் கைஸ், தேவைப்பட்டாலும் போடுவோம். இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு இப்போ வந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கே போகிறதுனே தெரில. அதான் சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணோம் கைஸ் வீடு கட்டுறதுக்கு. அந்த இடம் வந்து ப்ளைனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடம் தான் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல வந்து பெட்டை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு இங்கே வச்சிடலாம். ஏன்னா வந்து யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டுடலாம். முக்கியமான திங்ஸ் மட்டும் கையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இல்லை சாப்பாடு வேணும், சாப்பாடு எடுத்துக்கலாம். ப்ரெட்டு வந்து பசிக்கும், சாப்பிட்றலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேவுக்கு போயிட்டு
ஏதாவது கிடைக்குதா கைஸ். வெளியவே ஆயின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோனெல்லாம் மைன் பண்ணிட்டு, ஸ்டோன் கொஞ்சம் தேவைப்படுது கைஸ். கொஞ்சம் மைன் பண்ணி ஸ்டோன் பேக்கர் செஞ்சு தான் இதை மைன் பண்ண முடியும் கைஸ், அயனை வந்து. அதனால் வந்து நம்ம வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எவ்வளோ தேவைப்படும்னு எனக்கே தெரியல. நம்ம இஷ்டம் கைஸ், மைன் பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா எதாவது கிடைக்குதான்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அதனால் வந்து கோல் எதாவது இருக்குமான்னு பார்க்குறேன் கைஸ். கோல் இருந்தால் வந்து டார்ச் செஞ்சிடலாம். சரி கைஸ், இந்த ஸ்டோனை மைன் பண்ணிட்டு, சரி கைஸ் இப்போ மேலே போயிட்டு, இவன் வேறு வரானே கிரீப்பர். டே வெடிச்சிட்டாங்களா? சரி நல்லா கைஸ், கீழே வெடித்தான். நான் வந்து நம்ம கதையை முடிச்சிருப்போம். சரி கைஸ் இப்போ வந்து மேலே போயிட்டு இது வேறு மைன் பண்ணுமா, படிக்கட்டு மாதிரி போடலான்னு இருந்தேன். சரி கைஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டோன் பிக்கர் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து அச்சீவ்மெண்ட்லாம் வருது கைஸ், ஸ்டோன் அச்சீவ்மெண்ட். இப்போ போயிட்டு வந்து நம்ம வந்து அயனை வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ், ஏன்னா வந்து ஆக்ஸ் தேவைப்படுது. அதனால தான் இப்போ வந்து அயனை வந்து ஃபாஸ்ட்டாக மைன் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்காக செஞ்சிடலாம் கைஸ். கரெக்டாக 3 அயன் இருக்குது. சரி இப்போ வந்து 3 அயனை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே போகலாம். இப்போ வந்து ஒரு ஃபர்னன்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் கைஸ். ஆல்ரெடி நம்ம வந்து செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு இது வந்து எதை வச்சு உருக்கு போடுறது, இந்த ஆக்ஸை தூக்கி போடுவோம். அடுத்து பிக்காச்சு. சரி கைஸ் அது வந்து உருக்கட்டும், வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி கைஸ் இதோடு வந்து நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் வந்து அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய் கைஸ்.